வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கின ஒரே மெய்யான சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாயிருப்பதாக. நான் உங்கள் சகோதரன் டேனியல் ராஜசேகரன். இந்த வகுப்பிற்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த வகுப்பு பற்றிய காரியங்கள், விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிறிய ஆரம்ப ஜபத்தை செய்து இந்த வகுப்பை குறித்ததான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி வகுப்பிற்குள்ள கடந்து போக நான் விரும்பப்படுகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இப்போது கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. இந்த வகுப்புல இணைந்திருக்கிற, இணைய போகிற, இனி வரப்போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வகுப்பு மூலியமாக அநேகர் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும், உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவும் கிருபை செய்யுங்கப்பா. அடியனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வகுப்பு பற்றிய ஒரு சிறிய ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லி வகுப்பை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அநேக தரிசனங்களை, அநேக திட்டங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். த லிவிங் காட் மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த ஊழியத்தின் வழியாக அநேக ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு ஊழியமாக உலகத்தினுடைய மிகவும் ஒரு விசேஷமான ஃபேமஸான புத்தகங்களை பரிசுத்த வேதாகமத்தோடு ஒன்றிணைத்து பரிசுத்த வேதாகமத்திற்கும் அந்த புத்தகத்திற்கும் உள்ள தொடர்பை பேசுவதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். உதாரணத்துக்கு ஒரு சயின்ஸ் பிக்ஷன் புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த புத்தகத்துல இருக்கிற கருப்பொருட்களை, காரியங்களை, அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு விளக்கி ஒரு திறனாய்வு, பகுப்பாய்வு செய்வதுதான் இந்த வகுப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த வகுப்பு கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினால வருங்காலங்களில், வரும் வாரங்களில் அநேகர் இணைய இருக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருந்தோம். அந்த புத்தகம் எதை பற்றினது என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த புத்தகம் அறிவியல், வானியல் ரீதியான ஒரு புத்தகம், நேரத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுகிறேன். நீங்க அந்த புத்தகத்தை பார்க்க முடியும். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பக்கம். காலம் சென்ற ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய நம் மத்தியில, நம்முடைய நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அவர் எழுதின புத்தகமாகிய இந்த புத்தகத்தை, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை, அறிவியல் சம்பந்தமான காரியங்கள், வானியல் சம்பந்தமான காரியங்கள், நேரத்தை குறித்த காரியங்கள், இப்படியாக
பல காரியங்களை இவர் நமக்கு இந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்பதாக இந்த புத்தகத்தினுடைய பெயர். இது உலகம் முழுவதும் மிகவும் விசேஷமாக ஃபேமஸாக அநேகரால் வாங்கி படிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன என்று கேட்டீங்க என்று சொன்னீங்கன்னா, இந்த பிரபஞ்சமானது எப்படி உருவானது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினது யாரு, மற்றும் நேரம் என்பது என்ன, நேரம் என்கிற காரியம் எங்கிருந்து வந்தது, இந்த முழு பிரபஞ்சமும் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது, இந்த அன்னார்ந்து நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்களில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் இந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் எப்படி வந்தது, வானத்தினுடைய நேரம் என்ன, அதாவது வானத்துல ஸ்பேஸில், தமிழில் வெளி என்று சொல்வார்கள், வெளிமண்டலம், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஒரு சில காரியங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட இருந்தவர் தான். வளர வளர ஒரு சில காரியங்களினால் சரீரத்தில் ஒரு விசேஷித்த ஒரு டிசார்டர் என்று சொல்லக்கூடிய உடல் சிதைவு நோய் அவருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி 17-18 வயதுல இதற்கு மேல் இவர் இருக்க மாட்டார், வாழ மாட்டார், மரித்து விடுவார் என்று சொன்ன அந்த நபர் 73 அல்லது 75 வயது வரைக்கும் வீல் சேர்ல அவர் அமர்ந்து உலகத்தினுடைய பல காரியங்களை அவர் கண்டுபிடித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னு சொன்னா, சர் ஐசக் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியினுடைய இருக்கையில ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அமரக்கூடிய வாய்ப்பை இவர் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. இவருடைய கடவுள் நம்பிக்கையை பற்றி நாம் பார்க்கும்போது, கடவுள் நம்பிக்கை அற்றவராக இவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ ஒரு சில காரியங்களை பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற புஸ்தகம் எதை பற்றி பேசுகிறது என்று நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு, இந்த புத்தகத்தினுடைய முதலாவது அத்தியாயம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆத்தர் என்ன சொல்லுகிறார் என்று ஒரு சில விளக்கங்களை கொடுத்து, அந்த காரியங்களை நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த புத்தகம் முழுவதுமாக மொத்தம் 12 அத்தியாயங்கள் கொண்டதாக இருக்கிறது. 12 சாப்டர்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு சாப்டராக நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சாப்டர் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், ஆர் பிக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ், நம்முடைய அண்ட சராசரத்தினுடைய ஒரு காரியத்தை இந்த முதலாவது அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. இந்த முதலாவது அத்தியாயத்துல எப்படி இந்த பிரபஞ்சமானது உண்டாக்கப்பட்டது, எப்படி உண்டானது, யாரால் உண்டாக்கப்பட்டது என்று இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் மூளையை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறாங்க.
அதுல ஒருவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள், போதகர்கள், விசுவாசிகள் அனைவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அவர்கள் அறிவியல் சம்பந்தமாக, அறிவியல் ரீதியாக தான் இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். ஒரு சில காரியங்களை நமக்கு தேரியாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள், நிரூபிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இந்த உலகத்தின் தோற்றம், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் எழுதி நம்மளுடைய கைகள்ல கொடுத்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆர் பிக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் என்கிற இந்த முதலாவது சாப்டர்ல ஆதி அந்தம் குறித்த காரியத்தை தான் விஞ்ஞான ரீதியாக இந்த ஆசிரியர் நமக்கு விளக்க முற்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சாப்டர் என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்பேஸ் அண்ட் டைம். இந்த பூமியை விட்டு வெளியே போன பிறகு ஒரு வெளிமண்டலம் இருக்கிறது. இந்த பூமிக்குள்ள நேரம் என்கிற கருத்தியல் இருக்கிறது. இதை குறித்து அடுத்த சாப்டர் நமக்கு சொல்லுகிறது. இந்த இரண்டாவது சாப்டர்ல சொல்லக்கூடிய இந்த நேரம் என்கிற காரியத்தை பரிசுத்த வேதாகமத்துல நம்முடைய முதலாவது அதிகாரம், முதலாவது புத்தகத்தினுடைய முதலாவது வசனமே நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பதாக. அப்போ அந்த இடத்துலதான் நமக்கு நேரம் என்கிற கான்செப்ட் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், தி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்பதாக மூன்றாவது சாப்டர் நமக்கு ஆசிரியர் எழுதி கொடுத்திருக்கிறார். தி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நமக்கு கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை முன்னறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய பிதாவாகி தேவன் அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இதுல இந்த வசனத்திற்கும் இந்த சாப்டருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. இந்த வகுப்பானது ஒரு வகுப்பு, 2 வகுப்போடு முடிய போகிறதல்ல. இது ஒரு பெரிய தொடராக இந்த வகுப்பு இருக்கும் என்பதால் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த புஸ்தகத்தினுடைய அத்தியாயங்கள், அந்த அத்தியாயங்களுக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கும் இருக்கிற தொடர்பை நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். நாம் படிக்க போறோம். சரி, அடுத்து the uncertainty principle. முக்கியமான கருத்தியல். இந்த பிரபஞ்சத்தை கட்டி அதை ஆளுகை செய்கிறது யாரு, என்ன சக்தி இருக்கிறது என்பதாக கூட அவர் எழுதுகிறார். அடுத்தபடியாக சாப்டர் 5 நீங்க பார்க்கும்போது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் அண்டர் த ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். இந்த பிரபஞ்சத்துல இந்த இயற்கை என்பது என்னென்ன மெட்டீரியலினால் ஆனது, அதுல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதாக அந்த சாப்டர்ல அவர் பேசுகிறார். 6வது அத்தியாயம் சாப்டர் 6ல பிளாக் ஹோல்ஸ், இவருடைய மெயின் முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்ன என்று கேட்டீங்கன்னா, கருந்துளையை பற்றி இவர் ஆராய்ச்சி செய்கிறவர். கருந்துளை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஆகாயத்துல, வெளிமண்டலத்துல இருக்கிறது. இந்த கருந்துளைகளுக்குள்ளதான் இந்த நட்சத்திரங்களும் சூரியன்களும் அதோடைய நேரம் காலம் முடிந்த பிறகு அதற்குள்ளதான் போய் அழிகிறது என்பதாக அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இப்படியாகதான் பூமி என்கிற இந்த கோலும் இந்த பந்தும் அந்த கருந்துளைக்குள்ள போய் அழியும் என்பதாக அந்தம் என்று சொல்லி அவர் விளக்குகிறார், விஞ்ஞான ரீதியாக விளக்குகிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல
அந்தத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த பூமி எப்படி அழியும் என்று பரிசுத்த வேதாகமத்துல தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நோவாவினுடைய ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயத்தினால் தேவன் முதலாவது இந்த பூமியை ஒரு முறை அழித்தார். அதன் பிறகு மனிதர்களை மீண்டும் இந்த பூமியில வாழச் செய்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார். இந்த பூமி மீண்டும் அழியப் போகிறது. இப்ப நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, எழுதியிருக்கிறது போல, வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம் படிக்கிறோம், புதிய வானம் புதிய பூமி என்பதாக கர்த்தருடைய அந்த பரலோக எருசலேம், அதற்காக தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பிளாக் ஹோல் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்துல அந்த புதிய வானம் புதிய பூமி. இரண்டாவது, இந்த பூமி பந்தானது நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த பேதுரு நமக்கு பேதுரு புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் இப்படியாக தான் இந்த பூமியை இந்த நெருப்பினால் அழிக்கப் போகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கும்போது அவர்கள் பல ஆராய்ச்சி செய்து பல காரியங்களை நமக்கு தேதி மூலியமாக அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டீங்கன்னா, எப்போதுமே மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா மெய்ஞானத்தினுடைய கருத்தியல் என்பது அது தெய்வீக சம்பந்தமானது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. இந்த விஞ்ஞானத்தினுடைய கருத்துகள் என்பது மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய ஞானம், அந்த காரியத்தை சம்பந்தப்பட்டது. ஆக மனிதனுடைய ஞானமும் தேவனுடைய ஞானமும் எப்போதும் ஒன்றாகாது, அது ஒட்டாது. இந்த மெய்ஞானமாகிய தேவனுடைய காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கவே முடியாது. அதே போல விஞ்ஞானத்தினால் மெய்ஞானத்தை நிரூபிக்கவே முடியாது. இரண்டுமே இரு துருவங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு மெய்ஞானமாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். விஞ்ஞானம் மூலியமாய் நம்மால் நிரூபிக்க முடியுமா? விஞ்ஞானிகளால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆக இப்படிப்பட்ட அநேக குழப்பங்கள், அநேக காரியங்கள் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையில இருக்கிறது. விஞ்ஞானிகள் ஒரு சில காரியங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு சில காரியங்களை இருப்பதாக, இல்லை என்பதாக ஒரு சில ஆராய்ச்சி மூலியமாக நிரூபிக்க முயல்கிறார்களே தவிர 100% அவர்களால் அறுதியிட்டு கூற முடியாது. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரம் இன்று வரைக்கும் முழுவதுமாக இல்லை. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய ஆவியை, அவருடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசியில ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். இந்த மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், உருவாக்கினவர் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளாது. ஆனால் ஏறக்குறைய விஞ்ஞானத்தின் மூலியமாக மெய்ஞானத்தை நிரூபிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ஆராய்ச்சி ஆளர்கள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரம், நம்மளுடைய மனிதர்களுக்கு இருக்கிற கொடுக்கப்பட்ட சரீரமானது கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான மெட்டீரியல்களால் ஆனதாக சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆராய்ச்சி பொறுத்த மட்டில் நான் சொல்றேன். இந்த வேதியியல் பாடங்கள்
கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். தனிமவியல் அட்டவணை என்று சொல்லி ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில அநேக தனிமங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு அயன், பாஸ்பரஸ், சிலிக்கான், இப்படியாக அநேக தனிமங்கள் இருக்கிறது. அது எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூமியில இருக்குது. பூமியில எங்க இருக்குன்னா மண்ணுல இருக்குது. அந்த தனிமங்கள் எல்லாம் மனுஷனுடைய உடம்புல இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மெயினா சிலிக்கான் மனுஷனுடைய உடம்புல இருக்கு, அயன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனுஷனுக்கும் மண்ணுக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது, நிறைய காரியங்கள் ஒத்து போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெய்ஞானத்தை விஞ்ஞானம் என்கிற ஒரு கருதுகோள் ஒரு அளவுக்கு சப்போர்ட் செய்கிறது, ஒரு அளவுக்கு மெய்ப்பிக்கிறது. ஆம், இது உண்மை என்று சொல்லும் என்பதாக வரும் வகுப்புல நான் உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இப்படியாக பேசும்போது சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். அடுத்து சாப்டர் 7ல என்ன சொல்றாருன்னா, பிளாக் ஹோல்ஸ் அண்ட் சோ பிளாக், அதாவது அந்த கருந்துளையை பற்றின ஒரு ஆராய்ச்சியை பத்தி 7வது சாப்டர்ல எழுதுறாரு. அடுத்து 8வது சாப்டர்ல த ஆரிஜின் அண்ட் ஃபேட் ஆஃப் த யூனிவர்ஸ், இதுதான் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு என்ன, ஃபேட் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க, டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல டெஸ்டினின்னு சொல்லுவாங்க, ஃபேட்னு சொல்லுவாங்க. ஃபேட்னா தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியம் என்ன, இந்த பிரபஞ்சமானது எதற்காக வந்தது, எங்கிருந்து வந்தது. விஞ்ஞானிகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி. பெருவெடிப்பு கொள்கை மூலயமா தான் இந்த பிரபஞ்சமானது வந்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஒரே ஒரு வார்த்தையில இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானதுன்னு சொல்லுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் பேசுவதற்கு படிப்பதற்கு திருக்குறளை போல 2 வார்த்தை இருந்தாலும் கூட இந்த வசனத்தினுடைய கருப்பொருள், இந்த வசனத்தினுடைய ஆழமான உயரமான அர்த்தம் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார்களே, இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரம், இந்த அண்ட சராசரத்தினுடைய அளவு என்ன என்று நாம் சற்று சிந்திச்சு பார்த்தோம்னா, காலம் சென்ற ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, உலகத்திலே அவருடைய மூளைதான் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட மூளை என்பதாக சொல்லுகிறார்கள். அவர் ஒரு காலத்துல, அவருடைய ஆராய்ச்சியினுடைய தொடக்க காலத்துல ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு எல்லை இருக்குது, இந்த அண்ட சராசரத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்ய 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 அவருடைய முதிர் வயதுல அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிரபஞ்சமானது முடிவில்லாதது, இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லிட்டார். இன்ஃபினிட்னா முடிவே இல்லாதது என்பதாக சொல்லிட்டார். பரிசுத்த வேதாகமத்துல இந்த விஞ்ஞானிகள் இவ்வளவு காரியங்களை கண்டுபிடித்து சொல்வதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் சொல்லிட்டார், பேசிட்டார். ஆக அநேக காரியங்கள், அநேக வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து மேற்கோள் காட்டி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் ஒரு ஒரு கால்குலேஷன்ல விஞ்ஞானிகள் சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக பால்வெளி மண்டலங்கள், அதாவது மில்கி கேலக்சிஸ் சொல்லுவாங்க, கேலக்சிஸ்
பால்வெளி மண்டலத்துல மில்கிவே கேலக்சில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சூரிய குடும்பம் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துல ஏதோ ஒரு மூலையில பூமி இருக்கு. அந்த பூமியில ஏதோ ஒரு புள்ளியில தான் நாம் வசிக்கிறோம். இப்படியாக எத்தனை விதமான கேலக்சிஸ் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 10⁻⁵00 அப்படின்னு நம்ம போடணுமா. அவ்வளோ இருக்குது, அவ்வளவு கேலக்சிஸ் இருக்குது. 10⁻⁵00 கால்குலேட் பண்ணீங்கன்னா சயின்டிபிக் கால்குலேட்டர்ல தான் அதுக்கான ஆன்சர் வரும். சாதாரண கால்குலேட்டரே கன்ஃபியூஸ் ஆயிரும். அவ்வளவு கேலக்சிஸ் இருக்குது. இந்த கேலக்சிஸ் எல்லாம் ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குது. அந்த பிரபஞ்சத்தை தாண்டி நீங்க போனீங்கன்னா மல்டிவர்ஸ் சொல்றாங்க, இன்ஃபினிட் வேர்ஸ் சொல்றாங்க. இப்படியாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. தேவனுடைய ஞானம் என்பது அது நம்முடைய ஞானத்திற்கு அது எட்டாத ஒரு ஞானமா இருக்கிறது. அவருடைய அறிவையும் அவருடைய ஞானத்தையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சாப்டர் என்ன சொல்லுகிறதுன்னா த ஆரோ ஆஃப் டைம். டைமை குறித்து இந்த புத்தகத்துல நம்முடைய ஆசிரியர் எழுதுகிறார். டைம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நேரத்தை குறித்து நான் அநேக வகுப்புகள் நான் எடுத்திருக்கிறேன். அநேகர் படித்திருக்கிறார்கள், என்னை பாராட்டி இருக்கிறார்கள். அநேக போதகர்கள் அவர்களுடைய சபையில கூப்பிட்டு என்னை பேச வைத்திருக்கிறார்கள். இந்த நேரம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு. இந்த நேரத்தை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பேச முடியும். இந்த சாப்டர் வரும்போது இந்த நேரம் என்பதனுடைய காரியம் என்ன, ஆத்தர் என்ன சொல்றாரு, அதற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் இருக்கிற தொடர்புகள் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். அடுத்து டைம் டிராவல். இந்த விஞ்ஞானியினுடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் டிராவல் பண்ண முடியுமா, அதாவது கடந்த காலத்திற்குள் போக முடியுமா, எதிர்காலத்திற்குள்ள போக முடியுமா என்பதுதான் இவருடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு ஒரு சில நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா இது பாசிபிள் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆக என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய காரியம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டீங்கன்னா டைம் டிராவல் என்கிற கான்செப்ட் பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிறதா, இது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் டிராவல் என்கிற கான்செப்ட் வேதாகமத்துல இருக்கிறது. எங்க இருக்கு, எங்க எங்க சொல்லப்பட்டிருக்குது பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து த யூனிஃபிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ். அவர் ஆக்சுவலி இந்த ஆத்தர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்கிற அந்த விஞ்ஞானி அறிவியல்ல பிசிக்ஸ்ல அவர் டாக்டரேட் முடிச்சவர். அதனால அந்த பிசிக்ஸ் சம்பந்தமான காரியங்களை குறித்து 11வது சாப்டர்ல சொல்றாரு. கடைசியாக 12வது சாப்டர் கன்க்ளூஷன். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இத்தனை காரியங்களை இங்க நமக்கு இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. இதுல நாம் மெயினா நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் எடுத்து படிக்க போறோம். இரண்டாவது அந்த காரியத்திற்கும் அந்த ஒரு சில விஞ்ஞான சம்பந்தமான அவருடைய புரிதலுக்கும் வேதத்தினுடைய காரியத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதுதான் இந்த இந்த வகுப்பினுடைய முக்கியமான நோக்கம். இதைதான் நாம் படிக்க போகிறோம். இந்த காரியத்தை நாம் எதற்காக படிக்க வேண்டும், படித்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாய் பிரசங்கத்திற்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். நாளைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல சபையில நீங்க பேசும்போது நீங்க ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இந்த காரியத்தையும் ஒரு வரி 2 வரி நீங்க எடுத்து சொல்லும் போது இந்த பிரசங்கத்தோடு நீங்க இணைத்து சொல்லும் போது கேட்பவர்களுக்கு ஒரு புதிய தகவலை நாம் கொடுக்க முடியும். இரண்டாவது தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை நாமும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை நாம் புரிய வைக்க நம்மால் என்ற காரியத்தை செய்ய முடியும். ஆகவே இதுதான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட
புஸ்தகம் இதுதான் என்னுடைய முதலாவது வகுப்பு, முதலாவது புத்தகம். இனி வரும் காலங்கள்ல வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். இந்த புத்தகம் முடிந்த பிறகு அடுத்த புத்தகம், அது என்ன புத்தகமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த புத்தகத்தையும் நீங்க எனக்கு சொல்லலாம். அந்த புத்தகத்தை நான் ஒரு முறை படித்து வேதத்தோடு நான் ஒப்பிட்டு உங்களுக்கு வகுப்புகளை எடுக்க அது மிகவும் பிரயோஜனமாய் உறுதுணையாக இருக்கும். இரண்டாவதாக, இந்த வகுப்பிற்கு கட்டணம் என்று எதையும் நான் நிர்ணயிக்கவில்லை. உதாரத்துவமான உங்களுடைய விருப்பமான காணிக்கைகளை நீங்கள் இந்த ஊழியத்திற்கு கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அநேக தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நீங்க இந்த வகுப்பை நீங்க அறிமுகப்படுத்துங்க. கட்டணம் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் கட்டணம் இல்லை, இல்லவே இல்லை. உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே. இப்போ நாம் இந்த முதலாவது சாப்டர், முதலாவது அத்தியாயத்தினுடைய கருதுகோள், ஆத்தர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு என்பதை நாம் பார்க்கலாமா? இதோடு கூடிய பரிசுத்த வேதாகமத்தினுடைய காரியங்களை ஒப்பிட்டு நாம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஒன்று பண்ண போறோம். எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி எழுதின, அநேகரால் பாராட்டப்பட்ட, அவார்டு வாங்கின ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்தை உலகத்திலே மிகவும் பரிசுத்தமான ஒரு புத்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்தோடு இணைத்து நாம் பேச போறோம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வகுப்புக்குள்ள நாம் கடந்து போகலாம். மீதம் இருக்கிற நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சரியாக ஒரு 8 மணிக்கு இந்த வகுப்பு முடிந்துவிடும், நிறைவு பெறும். ஆகவே நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இந்த புத்தகம் எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டி நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இந்த முதலாவது சாப்டர், ஆர் பிக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ், நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய ஒரு படம், ஒரு பிக்சர் என்பதாக இந்த விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. A well-known scientist, some say it was Bertrand Russell, once gave a public lecture on astronomy. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், அவரே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி என்பவர் ஒரு பப்ளிக் லெக்சர் கொடுக்கிறார், ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த ஸ்பீச் எதை பற்றினது என்று கேட்டீங்கன்னா, இந்த வான வெளி சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது என்பதாக இந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சமானது என்னென்ன காரியங்களை கொண்டிருக்கிறது, எப்படி உண்டாக்கப்பட்டது, விஞ்ஞான ரீதியாக அவர் பேசுகிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெர்னார்ட் ரஸ்ஸல். ரஸ்ஸல் என்கிற ஒரு மனிதர், அவர் ஒரு பெரிய ஒரு மாமேதை. அவர் பேசுவதாக நம்முடைய ஆத்தர் நமக்கு இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he described how the earth orbits around the sun and how the sun in turn orbits around the center of a vast collection of stars called our galaxy. இந்த கிரேக்கர்கள், இந்த உலகத்துல பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிரேக்கர்கள் தான். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இப்படியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவர்கள்லாம் அந்த காலத்திலே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாம் ரன் பண்ணாங்க. சோ இந்த கிரேக்கர்கள் என்பவர்கள், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல கூட கிரேக்கர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடி அலைகிறவர்கள். அவர்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு தேடல் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க, புதிய புதிய காரியங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த கிரேக்கர்கள். அப்போ அவர்களுடைய முதலாவது ஒரு நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எர்த் ஆர்பிட்ஸ் அரௌண்ட் த சன், இந்த பூமியானது சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது
How the sun in turn orbits around the center of the vast collection of stars called our galaxy. இந்த சூரியனானது ஒரு ஒரு இடத்துல சுற்றி கொண்டு வருகிறது என்பதாக அவருடைய புரிதல் அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் இப்படி அவர் பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கும் போது, at the end of the lecture, a little old lady at the back of the room got up and said, "What you have told us is rubbish." நீங்க இவ்வளவு நேரம் பேசின காரியங்கள் எல்லாம் அபத்தமானது. அது எப்படி சூரியன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது, பூமி ரிட்டனுக்கு சூரியனை சுற்றுது, இப்படி சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்களே, இதுல எப்படி நீங்க நிரூபிக்க முடியும்? இது அபத்தமானது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அந்த ஓல்டு லேடி எந்திரிச்சு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல விஞ்ஞானம் வளராத காலகட்டம். சூரியன் என்பது எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி எப்படி இருக்கும், பூமியானது எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப்ல அவர்களுடைய விஞ்ஞான ரீதியாக அவர் பேசி கொண்டிருக்கிறத அந்த அம்மா எதிர்த்து பேசுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த அம்மா என்ன சொல்றாங்க, the world is really a flat plate supported on the back of a giant tortoise. The scientist gave a superior smile before replying. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, பூமி உருண்டையும் கிடையாது, சூரியனையும் சுத்தல. பூமிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தட்டையான ஒரு ஒரு தட்டா இருக்குது. அந்த தட்டு ஆமை மேல இருக்குது அப்படின்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விளக்க படத்தை நான் உங்களுக்கு போடுறேன், இந்த கவனிங்க. அதுல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கேட்டீங்களா, பாத்தீங்களா? அந்தரத்தில் தொங்கும் பூமி. ஒரு காலத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பூமிங்கிறது தட்டையா இருக்குது, அதை ஒரு ஆமை தாங்கிட்டு நிக்குது அப்படின்னு தான் நினைச்சாங்க, அந்த அம்மா சொல்றது போல. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற தேவனுடைய ஜீவனோட வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. யோபு புத்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனத்துல, தேவன் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பாத்தீங்களா? இந்த விஞ்ஞானிகள் மண்டையை போட்டு குழப்பி, மத்தவங்களை குழப்பி, தானும் குழம்பி, கடைசியா தட்டு தடுமாறி கண்டுபிடித்த காரியத்தை யோபு புத்தகத்துல நம்முடைய தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது உத்தர மண்டலத்துல பூமியை தேவன் தொங்க வைத்திருக்கிறார். உத்தர மண்டலம் தான் என்ன? ஒன்றுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ், ஒண்ணுமே இல்லாங்க. ஆனா பூமி தொங்கிட்டு இருக்கு. அதோடைய சப்போர்ட்டும் எதுவும் கிடையாது, அதுக்கு கீழே தூணும் கிடையாது, ஒரு கட்டடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம கையில ஒரு பந்து இருக்குது, அந்த பந்தை நம்ம தூக்கி போட்டா என்ன ஆகணும், திருப்பி கீழே வந்துடும். அது நம்ம இந்த உத்தர மண்டலத்துல அது நிக்குமா? இல்ல நம்மால் அதை நிற்க வைக்க முடியுமா? முடியாது. ஆக இந்த விஞ்ஞானிகள் பல காரியங்களை டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு, டெலஸ்கோப்ல பார்த்து, நிறைய ஃபார்முலாஸை கண்டுபிடிச்சு, ஈக்குவேஷன்ஸை போட்டு, நம்ம ஐன்ஸ்டீன் கூட ஒரு அழகான ஒரு ஃபார்முலா சொன்னார், E=mc² என்று சொல்லி. அந்த E=mc² எதை குறிக்குதுன்னா, பால்வெளி மண்டலம், ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற மேட்டர்ஸ், இதெல்லாத்தையும் தான் அவர் சொல்றாரு. இதெல்லாமே நம்முடைய வேதத்துல அநேக வசனங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சில வசனம் தான் சொல்றேன். திருப்பி இந்த யோபுவை பத்தி நம்ம பேசும்போது, யோபு புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது, அதற்கு ஒரு வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட யோபு புஸ்தகத்தை பத்தி பேசும்போது சொல்லும்போது, சரித்திர வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு புஸ்தகம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தை மோசே எழுதுவதற்கு முன்பாகவே யோபு புஸ்தகம் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, யோபு வாழ்ந்த காலகட்டம் என்ன? ஆபிரகாம், கிட்டத்தட்ட ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டம். அப்ப இந்த விஞ்ஞானிகள் இந்த காரியத்தை எப்ப கண்டுபிடிக்கிறாங்க? கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்றாங்க. இத்தனை கோள்கள் இருக்கிறது, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது, இவையெல்லாம் எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனம் பாருங்க, எவ்வளவு உண்மை உள்ளதும் எவ்வளவு வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த டிபேட் மிகவும் பெரிய ஃபேமஸான டிபேட். பெர்னார்ட் ரஸ்ஸலுக்கும் அந்த ஓல்டு லேடிக்கு இடையில நடைபெற்ற அந்த வாக்குவாதம். அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க. முதல்ல சொல்லிட்டாங்க, the world is really a flat plate supported on the back of a giant tortoise அப்படின்ட்டாங்க. இந்த உலகம், இந்த பூமி தட்டையான ஒரு தட்டு, அந்த தட்டை ஆமைகள் தாங்கி நிற்கிறது. ஆமை, முதலாவது ஆமை சிங்குலர்ல, டார்டாய்ஸ் இருக்கு. அதை கேட்டுட்டு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, ஓகே, வாட் இஸ் த டார்டாய்ஸ் ஸ்டாண்டிங் ஆன்? சரிம்மா, நீங்க சொல்றது ஓகே, அந்த பிளாட்டான உலகத்தை தாங்கி நிக்கிற ஆமையை எது தாங்கி நிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க? யூ ஆர் வெரி கிளவர் யங் மேன், வெரி கிளவர் செட் த ஓல்ட் லேடி, பட் இட்ஸ் டர்ட்டில்ஸ் ஆல் த வே டவுன் அப்படின்றாங்க. சயின்டிஸ்ட் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அம்மா பாராட்டுறாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலி, சரியான புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறீங்க. ஆனா இதுக்கு என்ன பதில்னு கேட்டீங்கன்னா, கீழே வரைக்கும் நிறைய ஆமைகள் இருக்குது, அந்த ஆமைகள் எல்லாமே சேர்ந்துதான் அந்த தட்டையான பூமியை தாங்கி நிக்குது அப்படின்றாங்க. ஆக இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? முற்றிலுமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமே கிடையாது. இது அபத்தமானது. இப்படிதான் ஒரு காலத்துல கிரேக்கர்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஆனால் பல காலங்களுக்கு முன்பாகவே தேவன் புஸ்தகத்தில், நம்முடைய வேதாகமத்துல எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ந்து இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, most people would find the picture of our universe as an infinite tower of tortoise rather ridiculous, but why do we think we know better? இப்படிதான் பாருங்க, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது போல, விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து முதல்ல ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்பி, நிலவுல இருந்து பூமிய புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வெளியிட்ட பிறகுதான் பூமி உருண்டைன்னு நம்பணும். அது வரைக்கும் யாரையும் நம்ப வைக்கவே முடியல. கலீலியோ டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு நம்முடைய பூமி, நாம் வாழ்கிற பூமி உருண்டைன்னு சொன்னாரு. அதை யாரும் ஏத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்ட உலகம் இருந்தது. எதுவுமே உலகத்துல கண்களால் பார்த்து நிரூபிச்சாதான் உலகம் என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளும், நம்பும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் உயிருள்ளவைகள், ஜீவனுள்ளவைகள். அந்த வார்த்தைய நம்மால் படம் போட்டு காட்ட முடியாது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கை மூலியமாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இப்படிதான் இந்த இந்த தட்டையான இந்த பிளேட்டை ஆமைகள் தாங்கி கொண்டிருக்கிறது என்பதாக தான் அநேக காலம் இந்த மனுஷன் நம்பிக்கிட்டு இருந்தான். மன்னிக்கணும். அப்போ இங்க இந்த ஆத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பட் ஒய் டு வி திங்க் வி நோ பெட்டர்? சரி, ஓகே, இந்த பெர்னார்ட் ரசல் பேசுகிற காரியத்துல கூட முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை குறித்த நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அப்பதான் இவரு கேட்கிறாரு, ஓகே, ஒரு சில பேர் இப்படி பிலீவ் பண்றாங்க, ஒரு சில பேர் அப்படி பிலீவ் பண்றாங்க. சோ எதுதான் உண்மை, எதுதான் கரெக்ட்?
இதையும் காட்டிலும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் எப்படி நம்புகிறோம் என்பதாக தன்னைத்தானே ஒரு கேள்வியை அவர் கேட்டுக்கொள்கிறார். இப்ப அடுத்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அநேக கேள்விகள் கேட்கப்படுது. இந்த ஆத்தரே அநேக கேள்விகளை கேட்கிறார். யாரை கேட்கிறார்? தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார். இந்த மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு 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 பழக்கம் இருக்கும். ஒரு பழக்கம். அது என்ன பழக்கம்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்டுக்கொள்வது, தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்வது, மற்றவர்களை கேட்பது. இரண்டாவது, ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். தேடல், அவர்களுக்குள்ள அந்த கேள்வி ஞானமும் தேடலும் இருந்தபடியினாலதான் இன்னைக்கு நாம் ஒரு வெளிச்சத்திற்கு கீழே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த அந்த பல்புக்கு கீழே நம்ம இருக்கிறோம். ஆக நமக்குள்ளும் ஒரு கேள்வி, ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கேள்வியும் அந்த தேடலும் எதை குறித்ததாக இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை குறித்ததாய் இருக்க வேண்டும். அவரை இன்னும் அதிகமாய் நாம் ஆராய்ந்து, அவரை இன்னும் அதிகமாய் நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தேடல் இருக்கும்போதுதான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். தேடாம எந்த பொருளும் கிடைக்காது. விஞ்ஞானிகள் இவ்வளவு தேடல்கள் இருந்ததுனாலதான் இவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதற்கான பதிலும் நம்ம வேதாகமத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த கேள்வி, வாட் டு வி நோ அபவுட் த யூனிவர்ஸ் அண்ட் ஹவு டு வி நோ இட்? அவரை தன்னை கேட்கிறார். ஓகே, பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல அநேக கோள்கள் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறது, சூரியன்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும் என்பதாக அவரை கேள்வி கேட்டுக்கிறார். என்ன தெரியும்? எப்படி தெரிந்து கொள்வது? அதுதான் அவருடைய முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு இருதயம் இயங்கும், நுரையீரல் இயங்கும், கண்கள் லைட்டா இயங்கும், மூளை ரொம்ப நல்லா இயங்கும். ஆனால் கைகள், கால்கள் ஒன்றுமே இயங்காது. அவர் கடைசி வரைக்கும் வீல் சேர்ல தான் இருந்தார். அப்போ அவருக்குள்ள போன அந்த தேடல், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மூலியமாக உலகத்திற்கு எவ்வளவு காரியங்கள் வருவதற்கு அது ஒரு ஏதுவா இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கேள்வியெல்லாம் அவர் தன்னைத்தான் கேட்டுக்கொண்டே இருந்ததுனாலதான் அநேக விஞ்ஞான சம்பந்தமான காரியங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கேள்விக்கான பதில் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு இருக்கிறது. என்ன கேள்வி? வாட் டு வி நோ அபவுட் த யூனிவர்ஸ்? இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியும், தேவன் அநேக வானங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது நீங்க ஆங்கிலத்துல வாசிச்சீங்கன்னா, in the beginning God created the heavens and the earth என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெவன்ஸ் என்று சொன்னால் வானங்கள். பரிசுத்த வேதாகமத்தை குழந்தை படிக்கிறது போல படிக்கணும், சிறு பிள்ளை படிக்கிறது போல படிக்கணும். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஒரு விஷயத்த பார்க்குது, ஒரு விஷயத்த படிக்குதுன்னா உடனே ஏற்றுக்கும், உடனே நம்பும். அப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம படிக்கணும். அந்த கண்ணோட்டத்தில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, in the beginning God created the heavens and the earth அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அப்ப இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் முடித்துக் கொள்ளப்பட்டேன். மூன்றாவது வானம் என்று ஒண்ணு இருக்குது. இந்த அண்ட சராசரமாகிய பிரபஞ்சம் என்பதாக சொல்லுகிறார்களே, அது எல்லாமே முதலாவது வானத்துக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2வது வானம், 3வது வானம் யூதர்களுடைய
நம்பிக்கையின்படி அவர்களுடைய தோரா தான கெட்டுவம்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வானங்கள் இருப்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அத தேவனுடைய ஞானம், தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்கள், காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு யூகம் தான் செய்ய முடியும். அதுல 7வது வானத்துல மேல சிங்காசனத்துல தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. அங்கதான் அவர் இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நாம் எங்க இருக்கிறோம்னா பாதப்படியில இருக்கிறோம். தேவனுடைய பாதப்படிக்கு கீழே இருள் இருக்கிறதுன்னு வசனம் இருக்குது. அந்த இருளுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த இருளை போக்குவதற்கு தான் வெளிச்சமாய் நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாக கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இது எத்தனை உண்மையும் எத்தனை சத்தியமுமான வசனமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு, அதுலயே தொடர்ந்து வரக்கூடிய கேள்வி, அண்ட் ஹவு டு வி நோ இட். இவர் இந்த கேள்விக்கான பதில பரிசுத்த வேதாகமத்துல தேடி இருந்தாருன்னா இவருடைய கேள்வி எல்லா கேள்விக்கும் அவருக்கு பதில் கிடைச்சிருக்கும். ஆனா அவர் பரிசுத்த வேதாகமத்துல தேடல. அவர் வெளியில தேடி அதற்கான ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை ஃபுல்லும் அதற்காக செலவழித்து அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை தீசிஸை வெளியிட்டிருக்கிறார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் ஹவு டு வி நோ இட், நமக்கு எப்படி தெரியும்? இப்போ பரிசுத்த வேதாகமம் முழுவதும் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள். நாம் எதையும் பார்த்ததில்லை, நமக்கு தெரியாது. ஏசு கிறிஸ்துவ பார்த்திருக்கிறோமா? நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேனான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. பவுல் பார்த்ததை போலவோ அல்லது மோசே பார்த்தது போலவோ பார்த்திருக்கலாம். ஆனால் முகமுகமா யாராவது பார்த்தவங்க இருக்கிறாங்களா? இல்ல. ஆனாலும் நாம் என்ன நம்புறோம்? ஆண்டவராகிய இரட்சகர் என்பவர் இருக்கிறார். அவர் சகலத்தையும் உண்டாக்கினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அத பரிசுத்த வேதாகமும் விசுவாசத்தின் அடிப்படையில தான் போகும். அந்த விசுவாசத்தின்படி நாம் பார்க்கும்போது அண்ட் ஹவு டு வி நோ இட் அப்படின்னா விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு தெரியும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லும் என்பதாக. அப்போ இந்த கேள்விக்கான பதில் நமக்கு வேதத்துல கிடைக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, வேர் டிட் தி யூனிவர்ஸ் கம் ஃப்ரம் அண்ட் வேர் இஸ் இட் கோயிங்? அடுத்து அவருக்குள்ள இருக்கிற கேள்வி இது. இந்த பிரபஞ்சமானது எங்கிருந்து வந்தது, இது எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு கேள்வி. விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும், எல்லா காரியங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்ப இது சூரியன் இருக்கு. சூரியனுடைய தொடர்ந்து கோள்கள் 9 கோள்கள் 8 கோள்கள் இருக்கிறது. அந்த 8 கோள்களோடு சேர்ந்த சூரியனை சூரிய குடும்பம் என்று சொல்றோம். அந்த சூரிய குடும்பம், இந்த கோள்கள் எல்லாமே சூரியனுடைய புவியீர்ப்பு விசையினால சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல நிக்காது. இந்த பால்வெளி மண்டலத்துல, இந்த பிரபஞ்சத்துல இந்த சூரிய குடும்பமாகிய இந்த குடும்பமான எல்லாமே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அவர் பார்க்கிறார், டெலஸ்கோப்ல பார்க்கிறாரு. இதற்கு முன்பாக இருந்த விஞ்ஞானிகளுடைய கட்டுரைகள் எல்லாம் வாசிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு நகர்தல் இருக்கிறது. எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, எங்க போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு கேள்வி. அதுக்கு முன்பாக எங்கிருந்து வந்தது, வேர் டிட் த யூனிவர்ஸ் கம் ஃப்ரம்? இதற்கும் பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது வசனம் தான். 1வது அதிகாரம் 1வது வசனம் தான். எங்க இருந்து வரல, தேவன் சிருஷ்டித்தார், தேவன் உண்டாக்கினார். அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா விஞ்ஞானிகளை கேட்கும் போது ஒரு வெடிப்புன்னுவாங்க, பிக் பேங் தேரின்னுவாங்க, நட்சத்திரங்கள் அதாவது கொலாய்டுன்னு சொல்லுவாங்க, மோதி கொண்டது அப்படின்னுவாங்க, அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. அதுல அவருக்கு திருப்தி இல்லை, உடன்பாடு இல்லை. ஏன்னா பிக் பேங் தேரிங்கிற காரியம் கூட
முழுவதுமாக நிரூபிக்கப்படவில்லை. இந்த விஞ்ஞானிகளுடைய எல்லா தீசிஸும் எல்லா ஆராய்ச்சியும் ஒரு காலகட்டத்தில் நின்று 100% அவங்களால நிரூபிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் 100% உண்மை உள்ளது, நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நம்மால் பிசிக்கலா நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்க முடியாது. ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு நம்மளை கேட்டா இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி எங்களுக்கு காட்டுங்கன்னுவாங்க. எப்படி காட்ட முடியும்? அவரை போல வாழ்வதுதான் அவரை நாம் வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம சொல்ல முடியும். அவங்க ஏற்றுக்கொள்வாங்களாங்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி காரியத்தில் இந்த விஞ்ஞானிகள் பொறுத்த வரைக்கும் நிரூபிச்சாலே ஒழிய எதையுமே நம்ப மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எப்படி புரிய வைக்க முடியும் என்பது நாம் சிந்தித்து பார்த்து நாம் அது செயல்பட வேண்டும். அப்புறம் இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன். எங்கிருந்தும் யூனிவர்ஸ் என்பது எங்கிருந்து வரல, அதை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். அது எங்க போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா அதற்கு முடிவே கிடையாது. அது பிரயாணப்பட்டு கொண்டு போய்கொண்டேதான் இருக்கும். அது தேவனுடைய சித்தம் என்னவோ அதன்படி அவர் இந்த காரியத்தை செய்வார். சரி, அடுத்த கேள்வி. Did the universe have a beginning? And if so, what happened before then? அடுத்த கேள்வி இவருக்கு என்ன வருதுன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு தொடக்கம் என்பது ஒன்று இருக்கிறதா, இருக்கா? சரி, ஒரு தொடக்கம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த தொடக்கத்திற்கு முன்பாக என்ன நடந்தது, என்ன இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு அவர் கேட்கிறார். தன்னைத்தானே கேட்டுக்கிறார். இந்த கேள்விக்கான காரியங்களை ஆராய்ச்சி பண்றார். இந்த கேள்விக்கு பரிசுத்த வேதாகமத்துல பதில் சொல்ல முடியும், என்னால் பதில் சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, போதகர்களே, விசுவாசிகளே, இந்த டேனியல் ராஜசேகரன் என்பவன் ஏன் அடிக்கடி மீண்டும் மீண்டும் அந்த ஒரே வசனத்துல வந்து நிக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற அந்த ஒரு வசனத்துக்குள்ள அநேக காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அநேக ரகசியங்கள், தேவ ரகசியங்கள், அறிவியல் சம்பந்தமான காரியங்கள், சிருஷ்டிப்பின் சம்பந்தமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நான் அந்த வசனத்துல வந்து நிக்கிறேன். இவர் என்ன கேட்கிறாரு? யூனிவர்ஸுக்கு ஒரு பிகினிங் இருக்குதா? ஆமா, இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, அதற்கு முன்பாக என்ன இருந்தது? நம்முடைய தேவனுக்கு அனாதி தேவன் என்று ஒரு பெயர் இருக்கு. ஆதிக்கு முன்னானது அனாதி, ஆங்கிலத்துல எவர் லாஸ்டிங் என்று சொல்லுவாங்க. Our God is an everlasting God. அனாதி தேவன். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அனாதி தேவன் முன்னாடை காலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டிப்புக்கு முன்பாக அங்க ஒண்ணுமே கிடையாது. தேவ தூதர்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க, தேவன் இருந்தார், கர்த்தர் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவ்வளவுதான், மனிதர்கள் இல்லை. ஆதியிலிருந்துதான் மனிதர்கள் என்கிற ஒரு உயிரினம் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ நான் கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இது வேதத்துல இருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 20வது வசனத்துக்கு பிறகு சாலமோனுடைய ஞானம் அங்கதான் விளங்குது. அங்கதான் அனாதி காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிற தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இருந்த காரியங்கள் அங்க இருக்கிறது. ஆக இந்த கேள்விக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நிறைவு செய்ய போறோம்.
அடுத்து ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அநேக கேள்விகள் அவர் கேட்கிறார். அடுத்து மெயினா ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் டைம்? இந்த நேரத்தினுடைய காரியம் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, டைம்ங்கிறது எங்கிருந்து வந்தது என்பதாக அவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. டைமை குறித்து நாம் பேசும்போது படிக்கும்போது நிறைய விஷயம் பேச முடியும். இந்த பூமியில மனுஷனுக்கு தான் தேவன் டைம்ங்கிற காரியத்தை வச்சார். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபித்து நான் நிறைவு செய்ய போறேன். ஒரு ஒரு சில முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். டைம், நேரம். பொதுவாக மனுஷனுக்கு தேவன் நேரத்தை கொடுத்தார். ஏஞ்சல்ஸுக்கோ, கேருபீன்களுக்கோ, செராபீன்களுக்கோ, தேவர்களுக்கோ, தேவனுக்கோ நேரம் கிடையாது. எதற்கு மனுஷனுக்கு தேவன் டைமை கொடுத்தார், நேரத்தை கொடுத்தார் என்று சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா, முதலாவது மிகவும் முக்கியமானது, முதலாவது ஒழுக்கமா இருக்க வேண்டும். மனிதன் என்பவன் ஒழுக்க சீலனா இருக்கணும். நேரத்தை கடைபிடித்து அவனுடைய காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக நேரத்தை தேவன் கொடுத்தார். இரண்டாவது, செய்த தவறுகளை, செய்த பாவங்களிலிருந்து நம்மை நாம் திரித்து கொண்டு தேவனோடு ஒப்புரவு ஆவதற்காக, தேவனோடு ஒரு உறவுல நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நேரத்தை கொடுத்தார். இந்த 2 பாயிண்ட் இப்போதைக்கு நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வருங்காலத்துல இன்னும் அநேக காரியங்கள் நாம் படிக்க போறோம். அநேக விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கிறேன். ஆகவே இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன நேரம் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாங்க, நாம் இந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய புத்தகத்தை இன்னும் நாம் அதிகமாய் பகுப்பாய்வு செய்யலாம், திறனாய்வு செய்யலாம், வேதத்தோடு ஒப்பிட்டு நாம் பேசலாம். இந்த வகுப்பு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு ஜபத்தை செய்து நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால் இந்த ஜபத்தை செய்து நான் முடித்த பிறகு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். சரி, ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாமா? ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. தகப்பனே, அடியேனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஒரு சில காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு, போதகர்களுக்கு, ஆண்டவரே, விசுவாசத்துல வளருவதற்கும், ஆண்டவரே, வேத காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும், பிரசங்கம் செய்யும் போது பயன்படுத்திக் கொள்வதற்கும் அடியேன் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். தேவன் இன்னும் அநேக காரியங்களை அடியேன் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த வகுப்புல இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இனி வருகாலங்கள்ல அநேகர் வந்து கலந்து கொண்டு உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை, மறைப்பொருள்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சிவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம். 1 நிமிடம் நான் இந்த ரெக்கார்டிங்கை நிறுத்திடுறேன், பிறகு நீங்க பேசலாம்.